பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் எக்ஸ் புகழுமான திரு ஏகே அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் கார்த்திக். இப்ப தமிழகத்துல பெரிய ஒரு அரசியல் பேச்சு போயிட்டு இருக்கு. என்னன்னா அண்மையில வேலுமணி அவர்கள் அதிமுக இருக்கிறப்ப அமைச்சரா இருந்த திரு வேலுமணி அவர்களோட இல்ல திருமண விழால பிஜேபி தரப்புல இருந்து எல்லா மூத்த தலைவர்கள்ல இருந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதை ஒட்டி அதுக்கு முன்னாடி சிவராத்திரி அப்ப அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சா அவர்கள் இங்க கோவை வேற வந்திருந்தாரு. அதுல இருந்தே அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. மீண்டும் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர போறாங்க. அமித்ஷா அவர்கள் தனியா சந்திச்சு பேசியிருக்காரு. இதற்கு எடப்பாடி அவர்கள் ஒத்துக்காட்டியும் வேலுமணி அவர்கள் தலைமையில ஒரு பெரிய ஒரு ரகசிய கூட்டம் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. என்ன நடக்குது திரை மறைவுல? கார்த்திக், இது இந்த வேலுமணி ஃபங்க்ஷன்ல அண்ணாமலைஜி அட்டன் பண்ணதை வச்சு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி விஷயம்தான். ஏன்னா இதை விட அதுக்கப்புறம் நடந்த அந்த எடப்பாடி அவருடைய அந்த பிரஸ் மீட்ல கூட்டணி பத்தி அவர் சொல்லும் பொழுது முன்னாடி இருந்த ஸ்டாண்ட்ஸை விட அதுக்கப்புறம் நான் கூட்டணியை பத்தி அப்புறம் பாத்துக்கலாம், 6 மாசம் கழிச்சு பேசிக்கலாம்னு சொன்னதும், அதே அண்ணாமலை கிட்ட பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி கேட்கும் போதும் அவரும் அதே மாதிரி பதில் சொன்னதும் தான் அந்த ட்ரிகர் பாயிண்ட் ஆச்சு. இந்த 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 கூட்டணி எப்படி ஆகும்? அப்போ பழைய அந்த ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லா சைட்ல இருந்தும், ஏடிஎம்கே சைட்லயும் சரி, பிஜேபி சைட்லயும் சரி ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க. ஸ்லீப்பர் செல்ஸ் யாருன்னா, கூட்டணி வேணும், பிஜேபியில இருக்கிறவங்க ஏடிஎம்கேவோட கூட்டணி வேணும், ஏடிஎம்கேல இருக்கிற சில பேர் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கலாம், அது ஏன் வச்சுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்ற அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் தான் திருப்பி முழிச்சுக்கிட்டாங்க. அந்த முழிச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய ப்ரொபகண்டா தான் திருப்பியும் ஓகே இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுமா, இந்த பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லும் போதே உடனே எல்லா அரசியல் விமர்சகரும் போல் பண்டிட்ஸ் சொல்றவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் சேயிங் தட் இந்த கூட்டணி இப்படி இருந்தா இந்த மாதிரி ஆகும், அந்த கூட்டணி சேருமா, விஜய் யாரோட கூட்டணி சேருவாரு, சீமானு விஜய் சேருவாங்களா, எடப்பாடி விஜயோட சேர்ந்து கூட்டணி வச்சுப்பாரா அப்படின்ற அந்த ஒருத்தர கேள்வி கேட்கறதுக்குலாம் ஒரு பலதரப்பட்ட விஷயங்கள். பட் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்க இந்த கூட்டணி அப்படிங்கிற அந்த அலையன்ஸ் லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாவே ஒரு கோல்டா பிட்வீன் த சென்டர் பிஜேபியும் இங்க இருக்கிற அந்த அலையன்ஸ் போயின்னு தான் இருக்கு. அது ஒவ்வொரு இன்ச்சா போகுது. இதுல என்ன நமக்கு தெரிஞ்ச என்னோட சோர்ஸ்ல இருந்து வந்த தகவல் என்னன்னா, பிஜேபி கிட்ட இருந்து 2-3 டிமாண்ட்ஸ் இருக்கு ஃபார் கூட்டணி. அதே மாதிரி ஏடிஎம்கே கிட்ட இருந்தும் 2-3 டிமாண்ட்ஸ் இருக்கு ஃபார் கூட்டணி அலையன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னா. என்ன டிமாண்ட்ஸ் அப்படின்னா, இங்க என்டிஏ கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில தான் கூட்டணி. அதுல ஒன்னும் 2 பேருக்கும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. தட் இஸ் கெட்டிங் செட்டில்டு. நெக்ஸ்ட் இந்த அண்ணாமலை விவகாரம். அண்ணாமலை இதுல என்ன சொல்றது, இந்த கூட்டணியை ஒத்துக்கல, அதனால மாத்தி இது பண்ணணும், அவர் ஏடிஎம்கே அவருக்கும் எடப்பாடிக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி சரி வரல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தீர்ந்து ஒரு நியூட்ரல் ஸ்டான்ஸுக்கு வந்துடுச்சு. பட் 3வது மேஜர் பாயிண்ட் என்னன்னா, திருப்பியும் பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி எவ்வளவு சீட்டு யாருக்கு எங்க அப்படிங்கிற அந்த அதிகாரம் யாருக்கிட்ட முடிவு பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துலதான் திருப்பி 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 வந்துட்டு இருக்க தவிர, ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறதுல தயக்கம் யாருக்குமே இல்ல. கூட்டணி வச்சுக்கிட்டா இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ ஸ்ட்ராங் அலையன்ஸ், எல்லாரும் சேர்ந்துருவாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. மேத்தமேட்டிக்கலா அந்த அரித்மேட்டிக் வைஸா போல் பார்த்தோம்னா இதுதான் கணக்கு. பட் இங்க அந்த மாதிரி ஒரு பேச்சு உழவுதா அப்படின்னு கேட்டா இல்ல. இங்க கிளியரா அண்ணாமலை அவர் வரும்பொழுது நாங்கள் ஒரு மாற்று அரசியல், ஒரு மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு தான் அவர் முன்னோக்கி வந்தாரு. அதுல தான் அவருடைய இப்ப நம்ம பார்த்திருப்போம், எடப்பாடி அவர்கள் எங்களுக்கு எதிரி திமுக மட்டும் தான், வேற யாரும் இல்ல. இந்த கூட்டணி சந்திப்பை பத்தி கேட்கிறப்ப அவரும் பத்திரிகை சந்திப்புல அப்படிதான் சொல்லியிருக்காரு. சோ அந்த தடித்த வார்த்தைகள் அண்ணாமலை, நீங்க முன்னாடி அவர்கள் சொல்ற மாதிரி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் இன்னும் 6 மாசம் இருக்கு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல மாற ஆரம்பிக்குதோ, அப்ப ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம இல்லைங்கிற வார்த்தை இன்னும் 2 சைட்ல இருந்துமே வரல. அதுதான் நியூட்ரலைஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நியூட்ரலைஸ் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா, அண்ணாமலையுடைய ஸ்டாண்ட்ஸ் வெரி கிளியர். அவர் கிளியரா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஓகே நீங்க சென்டர்
ஹி இஸ் நாட் அகைன்ஸ்ட் சென்ட்ரல் பார்ட்டி கமாண்ட் அகைன்ஸ்டா அவர் சொல்லல. அவரு ஆஸ் அ டிஎன் பிரசிடென்ட்டா இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சில விஷயங்களை எடுத்து வைக்கிறாரு. இங்கேயே அண்ணாமலைக்கு எதிராக வேலை செய்யறவங்க அவருக்கு ஒரு கருத்தோட ஒப்புமை இல்லாதவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய கருத்தை வைக்கிறாங்க. ஸோ இது சென்டர் தான் டிசைட் பண்ணும். அதை அப்படியே வச்சுப்போம். அண்ணாமலை ஸ்டாண்ட்ஸை கம்மி பண்ணிட்டாருன்னா அண்ணாமலை என்னைக்குமே ஸ்டாண்ட்ஸ் அவர் கம்மி பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சொல்றாரு. சி, நீங்க வந்து கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன விதத்துல கூட்டணி வச்சுப்பீங்க? நீட்டுக்கு வந்து ஒத்து போறாங்களா? ஏடிஎம்கே டிஎம்கே நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டாண்ட்ஸ் தான். இல்ல கொள்கை தாண்டி இப்ப எல்லாத்துலயுமே கொள்கை கூட்டணி எதுலயுமே கிடையாது. எல்லாமே அட் லாஸ்ட் வந்து வின்னிங் ஸ்ட்ராட்டஜி தான். இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். காங்கிரஸும் திமுகவும் மிக மிக முரண்பாடு உள்ளது. அதே இது கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பார்த்தப்போ தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே கூட்டணி கிடையாது. அப்படிங்கிறப்ப ஒரு வெற்றி இலக்கு அவங்க ஆனா இன்டாக்டா இருக்காங்க. அதனால கொள்கை கூட்டணி தாண்டி இந்த வெற்றிக்கான ஒரு இந்த கூட்டணியா அமையறதுக்கான வாய்ப்பு இல்லையா? நான் சொல்றேன் வெற்றி கூட்டணி தான் அவன் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இப்போ மோடி அமித்ஷா வர சொல்லுங்க, அண்ணாமலை 3 பேரும் சேர்ந்து கோபாலபுரம் போங்க, இல்லாட்டி சித்தரஞ்சன் சாலை போங்க, டிஎம்கே ஓடே கூட்டணி போட்டுருங்கன்ற நான். ஏன்னா வெற்றி தானே உங்களுக்கு அவசியம். அப்படியா பாக்குறாங்க தலைவர்கள்? கிடையாது. சி, ஒரு வெற்றி தான் அவசியம். எஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் அட் வாட் காஸ்ட் அண்ட் வாட் வே அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் ஒரு இது. நான் வந்து நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்றது தான் வந்து என்னோட கோல், ரைட்டு. அதை எப்படி சம்பாதிக்கணுங்கிற முறை இருக்கு இல்லையா? ஸோ இட்ஸ் இட்ஸ் ஆல் த வேஸ் அண்ட் மீன்ஸ். இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். டெஸ்டினேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், த ஜேர்னி இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எஸ், பிஜேபி ஆட்சிக்கு வரணும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. அது 2026 31 36ங்கிறது தனியா வச்சுக்குவோம். ஆட்சிக்கு எப்படி இருந்தாலும் வந்தே ஆகணும்னா அப்போ நீங்க டைரக்டா டிஎம்கே ஓட கூட்டணி வச்சுக்கலாமே. அந்த மாதிரி பேசுறதுக்கும் பிஜேபி ஆள் இருக்கு. ஒரு ஆள் பெருமையா சொன்னாரு, எங்களுக்கு பவர் தான் வேணும்னா நாங்க டிஎம்கே கூட கூட்டணி வச்சுப்போம்னு சொல்லி ஒருத்தர் உங்ககிட்டயே பேட்டி கொடுத்தாரு. சோ அப்போ டிஎம்கே ஓட கூட்டணி வச்சுக்கலாம். எதுக்கு ஏடிஎம்கே? எல்லாருமே வரும் கட்ட 90% போலிங் வந்து உங்களுக்கு தான் வரும். இந்த கூட்டணிக்கு தான் வரும். பிஜேபி டிஎம்கே அலையன்ஸ் தான். முன்னுதாரணமும் இருக்கு. ஏன்னா 2 பேரும் அலையன்ஸ் இருந்திருக்காங்க. இப்ப அதுதான் தேவையா? கிடையாது. ஏன்னா இங்க நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 60 ஆண்டு காலம் ஆட்சியில திராவிடம் அப்படின்ற அந்த போர்வையில எவ்வளவு நம்ம வந்து பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கறத பாக்குறோம். சோசியல் இண்டிகேட்டர்ஸ்லாம் முன்னேறி இருக்குன்னா அது வந்து ஒரு இந்த பார்ட்டினால முன்னேறல. அதை நம்ம பாத்துக்கணும். அதுவும் கடந்த ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள்ல இன்னும் வர்ஸா இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் பிஜேபி இங்க ஆட்சி பிடிக்கணும்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாங்க. வி ஹேவ் டு கிவ் ஒரு மாற்று அரசியல். இந்த திராவிடம் போணும், அதற்கு நான் தேசியம் உள்ள வரணுங்கிறதுக்கு தான் அவருடைய இதுல அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு. எல்லா திராவிடம் ஈகோ சிஸ்டம் ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்றாரு. அவங்களுடைய நெகட்டிவ்ஸ் சொல்றாரு, இவருடைய பாசிட்டிவ்ஸ் பேசுறாரு, எல்லாரையும் இது பண்றாரு. அப்போ நம்ம வந்து வி ஆர் சீயிங் தட் இன்க்ரீஸ் இன் த வோட் ஷேர். அந்த வந்த எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும், அந்த கடந்த அந்த 3-4 எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் அந்த ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆறத பாக்குறோம். அந்த பார்ட்டி வந்து எப்படி க்ரோ ஆறுது அப்படிங்கறத பாக்குறோம். நெக்ஸ்ட் இப்ப எலெக்ஷன் வரும்போது இன்னும் அது தாண்டி தான் வரப்போகுது. இவங்க சொல்ற பட்சத்துல குறைந்தபட்சம் இவங்க அரித்மேட்டிக்கா 8% சொன்னா கூட 8%க்கு மேலதான் போல இருக்கு. அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இவங்க சொல்ற 8%லயே வச்சுக்கிட்டா கூட தட் இஸ் கோயிங் டு ஜம்ப் டு மோர் தேன் 2 டிஜிட்ஸ் இந்த நெக்ஸ்ட் எலெக்ஷன். அப்படிதான் ஆர்கானிக் growth இருக்கணும். எனக்கு பவர் தான் வேணும் அப்படின்னா நீங்க யாரோட வேணா கூட்டணி பண்ணிக்கலாம். இல்ல திமுக இதே கூட்டணியில இன்டாக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். விஜய் அவர்களும் அதிமுகவும் ஒண்ணு சேர்றாங்களா அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையிலும் இருக்கு. பிஜேபி ஒரு சைடு போனாலும் இது தவிர பிஜேபி வந்து தொடர்ந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றது என்னன்னா கூட்டாட்சி இதுதான் வரப்போகுது 26ல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்ற அது என்டிஏ கூட்டணி தான் வரப்போகுது அப்படிங்கிற. பட் என்டிஏ கூட்டணியில அதே கூட்டணி கட்சிகள் வந்து டிராவல் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டினும் இருக்குல்ல. கரெக்ட். இப்போ கரண்ட் ஸ்டேட்ல நம்ம பேசுறோம்னா 5 முனை போட்டி. டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ், பிஜேபியோட அலையன்ஸ் பிளஸ் என்டிகே பிளஸ் விடிகே 5 பேர் நிக்கிறாங்க, ரைட்டா? லாஸ்ட் 2011ல எடுத்துக்கிட்டோம்னா இந்த விடிகே வாஸ் நாட் இன் த பிக்சர். ஸோ மிச்ச பீப்புள் தான் இருந்தாங்க. அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு 45% ஓட் ஷேர் வந்து டிஎம்கே கிட்ட போச்சு, டிஎம்கே அலையன்ஸ் போச்சு. அப்போ பிஜேபியும் இதுவும் கூட்டணி வச்சதுல ஒரு 39% அவங்களுக்கு வந்தது.
இப்போ அந்த 39% வந்து பிரிஞ்சிருக்கு. 45% இன்டாக்டா இருக்கு. அந்த 45%ஓட இந்த இந்த மக்கள் நீதி மய்யம் போன்ற அந்த ஒரு சில்லறை கட்சிலாம் இருக்கு இல்லையா? அதோட இப்ப சேர்ந்திருக்கு. ஸோ அதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 45% இன்டாக்டா இருக்கு. இந்த 39% ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. இந்த என்டிகே வாங்கின அந்த ஓட்டு வந்து அது அப்படியே வந்து ஒரு அந்த அவர் வாங்கின வாக்குகள் அப்படியே இருக்கு. இது தவிர புதுசா வீட்டுக்கே வந்திருக்கு. இப்போ இது ஒரு ஸ்டேட் அரித்மேட்டிக்கா பார்க்கணும் நம்ம. செகண்ட், ஆன்டி இன்கம்பன்சி இஸ் வெரி ஹை. கண்டிப்பா டிஎம்கே மேல அதிருப்தி வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிருப்தி ஜாஸ்தியா இருக்கு. 2011ல இருந்து இன்னைக்கு நம்ம ஐ மீன் இந்த 2021ல இருந்து இன்னைக்கு மட்டும் பார்க்கிறோம்னா ஜாஸ்தியா இருக்கு. இது இன்னும் ஜாஸ்தி ஆகுமானா ஆகும். அதுதான் வந்து இவங்க பண்ற ஊழல், இவங்க எடுத்துட்டு பண்ற எதிர்க்கட்சி பட் எடுத்துன்னு அத வர வந்து கன்சாலிடேட் பண்ற இடத்துல யார் இருக்கா? அதுதான். இப்போ நம்ம இத பத்தி சொல்லிடலாம். சோ 5 முனையில இருக்கு. இதுதான் வோட் ஷேர்ன்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த டிஎம்கேல இருந்து இவங்க வாங்கின அந்த 45% வோட் ஷேர் வந்து கம்மியாகும். ஏன்னா ஆன்டி இன்குபென்சி வருதுன்னு வச்சுப்போம். இந்த வோட் ஷேர எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் இருக்கா? ஏடிஎம்கே இருக்கு, பிஜேபி இருக்கு, சீமான் இருக்கு, விஜய் இருக்கு. 4 பேருக்கு ஸ்பிட் ஆகும். லாஜிக்கலா பார்க்க போனா. இதுல அந்த டிஎம்கே வேண்டாம் அதிருப்தி அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஓட்டு அதிகமா யாருக்கு விழும் அப்படின்னா என்டிகேக்கு விழாது. ஏன்னா அவங்க சித்தாந்தமே வேற. சோ என்டிகேக்கு விழக்கூடிய பாசிபிலிட்டி கிடையாது. இது எல்லாமே வந்து ஸ்விங் ஓட்ஸ், கைண்ட் ஆஃப் நியூட்ரல் ஓட்ஸ் அண்ட் ஸ்விங் ஓட்ஸ். பேஸ் ஓட்ஸ் அப்படியே இருக்கும். நான் என்னதான் பண்ணாலும் குற்றவாளினே சொன்னாலும் அவங்களுக்கு தான்ப்பா ஓட்டு போடுவேன் அப்படின்ற போடக்கட்ட அந்த லாயல் ஓட் பேஸை தவிர்த்து அதுக்கு மேல இருக்கிற அந்த ஸ்விங் ஓட்டர்ஸோ அந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஓட் பண்றவங்களோ இல்ல புது ஓட்டர்ஸோ ஸ்வேயிங் ஓட்டர்ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இவங்க வந்து மாறக்கூடிய பாசிபிலிட்டி. அப்போ டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே வர பாசிபிலிட்டி இருக்கு, டிஎம்கேல இருந்து பிஜேபிக்கு போற பாசிபிலிட்டி இருக்கு. இதை தவிர விடிகேக்கும் போற பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இது யாருமே தேவையில்லைப்பா, புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு நாம போடலான்னு. ஏன்னா இதே மைண்ட் செட் தான் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது. புதுசா ஒருத்தர் வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்கள் குறிப்பா மாற்று அரசியல் வேணும்ன்றவங்க ஏமாந்து அந்த டார்ச் லைட் ரிமோட்டையும் போட்டு உடைச்சதை வச்சு ஏமாந்து ஓட்டு போட்ட ஒரு ஒரு கும்பல் இருக்கு இல்லையா? அவங்க எல்லாம் இப்ப புரிஞ்சுட்டு இருப்பாங்க யார் ஸ்திரமான கட்சி என்னன்னு. சோ இப்ப இவங்க 3 பேருமே ஓட் ஷேரை பிரிச்சுக்கிட்டா ஸ்டில் டிஎம்கேக்கு வந்து 15% கம்மியாவுமே வச்சுப்போமே. 45%ல இருந்து 30% வந்துடுச்சுன்னு வச்சுப்போமே. அவங்க ஓட் சரிவாயிடுச்சுன்னு வச்சுப்போமே. பட் இவங்க கெயின் பண்ற அந்த 15% ஸ்பிட் ஆயிட்டு போகுது. அப்போ திருப்பியும் டிஎம்கே தான் அரித்மேட்டிக்கா வருது. நீங்க 5 முனை போட்டியில உங்களுக்கு வந்து 25% ஓட் ஷேர் அப்ப எடுத்தாலே 26 டிஎம்கே தான். இல்ல அப்படி சொல்லவே இல்ல நானு. நான் சொல்றது இப்ப கரண்ட் ஸ்டேட்ட பத்தி பேசுறோம். சோ இதனால தான் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்க, நம்ம டிஎம்கேவ ரிமூவ் பண்ணணும் இந்த கவர்மெண்ட்ல இருந்து அப்படின்னா அப்ப கூட்டணி தேவை அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேருந்து எழுறது அப்படின்னு சொல்றேன் நான். சோ கண்டிப்பா தேவை. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை மேல உள்ள ஈர்ப்பு, பிஜேபி வளர்ந்த கட்சியினால வரக்கூடிய விஷயம், அந்த எதிர்கட்சியா வந்து அதிமுக அந்த எடப்பாடி தலைமையில செயல்படாது. எல்லாத்தையும் நீங்க திரட்டி போட்டு நீங்க என்னதான் அந்த ஓட்டுகள்லாம் சிதறடிக்காம பொறுக்கி நீங்க பிஜேபிக்கு போட்டாலும் அந்த டிஎம்கேவோட ஓட் ஷேர் வந்து 45ல இருந்து 5% 10% வரப்போறது இல்ல. சரிவு வந்து 25% 30% அவ்வளவுதான் சரிவு இருக்க முடியுமே தவிர, ஏன்னா அவங்க லாயல் பேட். ஏன்னா 2 கோடி பார்ட்டி மெம்பர்ஸ் இருக்கிற கட்சி. நெக்ஸ்ட் ஏடிஎம்கே 1.5 crores பார்ட்டி மெம்பர் இருக்கிற கட்சி. மொத்தமாவே லாஸ்ட் போலிங்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 6.5 crores தான் வந்து ஓட்டிங் எலிஜிபிள் ஓட்டர்ஸ். 6.5 crores தமிழ்நாடு பாப்புலேஷன்ல 6.5 crores. அதுல ஓட்டு போட்டது வந்து கிட்டத்தட்ட 73% ஓட்டு போட்டிருக்காங்க. க்ளோஸ் டு அரௌண்ட் 4.5 to 4.75 crore ஓட்டர்ஸ். சோ இதுல நீங்க டிஎம்கே கேடர் பேஸ் பார்ட்டி பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதுவே வந்து 2 crore. அதுல இருந்து பிரிஞ்சு போனா கூட அவங்க கோர் ஓட் பேஸ் 20-25% சாலிடா இருக்காங்க. அதே மாதிரிதான் ஏடிஎம்கேவும் சாலிடா 20-25% ஓட் பேஸ். இந்த டிசைட் பண்றதே என்னன்னா அதோட டாப்பிங்ல யார் அதிகமா வாங்க போறா ஓட்டு அப்படிங்கிறது. அப்ப அந்த ஓட்டை நம்ம வந்து அறுவடை பண்ணணும் அப்படின்னா ஒரு கூட்டணி தேவைங்கிறத மறுக்கவே முடியாது. பட் யாரோட கூட்டணி தேவை? என்னுடைய சித்தாந்தத்தை நான் வந்து விட்டு கொடுத்து நான் வந்து பவர் பிடிக்கணும்ன்ற அந்த கூட்டணி தேவையா இல்ல ஆர்கானிக் குரோத்துக்கு தேவையா?
அப்படியே கூட்டணி வச்சுக்கிட்டாலும் யாரோட டேர்ம்ஸ்ல கூட்டணி இருக்கும்? அது வந்து ஒத்துக்கக்கூடிய கூட்டணியா அமையுமா? அமையாதா? ஏன்னா எந்த கொள்கையிலயும் வந்து அவங்க வந்து இது இல்ல. நீட்ல இல்ல, இருமொழி கொள்கையில இல்ல, ரிசர்வேஷன்ஸ்ல இல்ல, இடபிள்யூஎஸ் அதுல இல்ல. அது மாரி எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும், இந்த ரோட்வே ப்ராஜெக்ட்ஸ், இந்த ஹைவே ப்ராஜெக்ட்ஸ், மைனிங்கு அப்படின்னு எந்த விஷயம் எடுத்தாலும், ஏடிஎம்கேக்கும், டிஎம்கேக்கும் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஏடிஎம்கே இஸ் அனதர் டிஎம்கே. அவ்வளவுதான். சோ இத வித்தியாசம் போது திருப்பியும் கூட்டணி வைக்கணுமா? ஏன்னா இந்த இந்த மாரி வோட்டர்ஸ் தான் வந்து பிஜேபிய வந்து அந்த 2% 3% கட்சின்னு சொல்ல இப்ப இருக்கிற டபுள் டிஜிட்ல எடுத்துட்டு வந்தது அந்த பீப்புள் தான் எனக்கு தேவையில்ல. நாங்க பிஜேபி பின்னாடி வரோம்னு. இப்ப திருப்பியும் கூட்டணி போச்சுன்னா அந்த வோட்டர்ஸ் என்ன ஆவாங்க? அவங்களுடைய சாய்ஸ் என்ன ஆகும்? லெட் இட் சே லைக் 5% 10% அப்படியே வச்சுப்போமே. அவங்க எத நோக்கி போவாங்க? அவங்க வந்து ஏடிஎம்கேக்கும் போமாட்டாங்க, டிஎம்கேக்கும் போமாட்டாங்க, என்டிகேக்கும் போமாட்டாங்க. அப்ப அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அப்படின்ற அந்த கேள்வி வருது. சோ இதெல்லாம் ஒரு குழப்பம். இந்த குழப்பத்தை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னா, அந்த தலைவர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஒரு அ லாஜிக்கலா திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. நாம இங்கேருந்து பேசுற எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு மோடிஜியும், அமித்ஷா, அண்ணாமலை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபார் மோர் சுப்பீரியர். அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி இதோட நல்லா தெரியும். சோ அவங்க வந்து ஒரு டிசிஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. பொலிட்டிக்கல் லைம் லைட்ல இருக்கணும். எப்பயுமே நான் பொலிட்டிக்கல் லைம் லைட்ல இருக்கணும்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கட்சிக்கு. டெய்லி நியூஸ்ல அடிபட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல விஷயமோ, கெட்ட விஷயமோ. அது இல்லாட்டி அந்த பார்ட்டி அழிஞ்சு போயிடும். அதுல உண்ட லைம் லைட்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாரி ஒரு பேச்சுக்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இதுவரைக்கும் எதுவுமே கிடையாது. அந்த மாரி ஒரு விஷயமே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் பெர்சனலா என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, அ அ கூட்டணிய நாம எப்படி டிசைட் பண்ணணும்னா, எதிராளி எப்படி வச்சிருக்கானோ அத வச்சு தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா, டிஎம்கேவோட அ பால் பாலிடிக்ஸ் வந்து டிவிசிவ் பாலிடிக்ஸ். அவங்க கூட்டணிய ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். எதிராளி கூட்டணிய உடைச்சு உடைச்சு விடணும். இவங்களுக்கு எதிரா இருந்தா கூட அதனால தான் வந்து டிவிகேவ ஒண்ணுமே டச் பண்ணாம வளர்த்து விடுறாங்க. இங்க ஒரு அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தா, அதுக்கு ஒரு எதிர்வினை கிளம்பும். அ ஏடிஎம்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தா எதிர்வினை கிளம்பும். சீமான் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தா அவருக்கு உண்டான எதிர்வினை கிளம்பும். ஆனா விஜய்க்கு எதிர்வினை கிளம்பாது. ஏன்னா, இவங்களோட டிஎம்கேவோட அதிருப்தி ஓட்டுகள் எல்லாமே வந்து சிதறடிச்சு, அ இந்த விடிகேக்கு போச்சுன்னா, அது டிஎம்கேக்கு லாபம். ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்ன்ற மாரி இவங்க போக வேண்டிய வாக்குகள்லாம் மத்த இதுல சிதறாம அவங்களுக்கு கம்மியாயிட்டு இவங்களுக்கு போச்சுன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு விஜயகாந்த்க்கு என்ன நிலைமை ஆச்சோ, அதே தான் வந்து விஜய்க்கும் பண்ணுவாங்க. அத நிச்சயமா. அதான் இறுதியான விட்டுட்டு கேள்வியாவும் பண்ணுவாங்க. வச்சிருந்தேன். எத்தனை முனை போட்டியா அமைய போகுது? இதுல யாரோட கை ஓங்க போகுது? 26 தேர்தல். இப்போதைக்கு 5 முனை போட்டியில இருக்கு. விஜய் வந்து அ ஏடிஎம்கேவோட கூட்டணி வைப்பாரா? அது வந்து தெரியாது நமக்கு. எனக்கு தெரிஞ்சு சீமான் கண்டிப்பா வச்சா யாரோடையும் கூட்டணி வச்சா என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? சப்போஸ் வெ விஜய் வச்சால் எனக்கு தெரிஞ்சு இப்ப இவங்க வந்து காங்கிரஸ் வந்து இந்த மகாகட்பந்த் அப்படின்னு ஒரு கூட்டணி பண்றாங்க இல்லையா? அந்த மாரி உங்களுக்கு டிஎம்கேவ ஒழிக்கிறது தான் ஒரே காரணம். அப்படின்ற அந்த ஒரு இலக்கு இருந்ததுன்னா, உண்மையாவே அதுதான் இருந்ததுன்னா, அந்த ரீசன் தான் தலையாய ரீசன். அதுக்கு கீழ எனக்கு எது இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். அத நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா, டிஎம்கே வெர்சஸ் ஆல் த பீப்பிள் இன்க்ளூடிங் விடிகே, என்டிகே, ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாம் சேர்ந்து அகைன்ஸ்ட் டிஎம்கே. அப்போ அதுதான் ரீசன் அப்படின்னா, அப்ப கண்டிப்பா அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு கை போயிருவாங்க. குடுக்குமா? இப்படி கூட்டணி அமைச்சா கை குடுக்குமா தமிழகத்துல? கை போயிடுச்சு எப்பயுமே. கை இங்க கிடையவே கிடையாது. இல்ல கை குடுக்குமா? நீங்க சொல்ற மாரி எப்படி மகாபந்தன் அவங்க கண்டிப்பா. கூட்டணி சி ஆரம்பிச்சாங்களோ, இது மாரி சி இவங்க ஆரம்பிச்சா கை லீடர்ஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன? லீடர்ஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து பிரஸ்ஸுக்கு என்ன வேணா குடுக்கலாம். இன்டென்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னு ஒண்ணு இருக்கு. நான் என்ன பேசுறேங்கிறது எனக்கு தேவையே இல்ல. அவங்களோட இன்டென்ட் என்ன? இன்டென்ட் உண்மையாவே திமுக என்னுடைய இதறி திமுகவ நான் வந்து வேரோட இது பண்ணணும். இந்த திராவிட மாடல் வந்து சீரழிச்சது போதும். இவங்க எதுவுமே பண்ணல. மக்களோட அதிருப்தி ஜாஸ்தியா இருக்கு. அத நான் வந்து என்னுடைய சைட்ல எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, எல்லா கட்சியும் ரைட் ஏடிஎம்கேவோ, பிஜேபியோ, புதுசா வர விடிகேவோ, என்டிகேவோ யார் நினைச்சாலும் மத்த விஷயம்னா எனக்கு பரவாயில்லப்பா. அந்த கொள்கை முரண்பாடு இருந்தா நம்ம பேசி உட்கார்ந்து தீர்த்துக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி ரெவென்யூல உங்களுக்கு அந்த ரெவென்யூ ஷேரிங்ல உங்களுக்கு ப்ராப்ளமா? பாத்துக்கலாம். டீலிமிட்டேஷன் வந்து அத பத்தி அத நம்ம உட்கார்ந்து பேசிக்கலாம்ப்பா.
மத்த எந்த விஷயம்னாலும் நம்ம உட்காந்து பேசிக்கலாம். பட் ஆனா இது நடக்கவே கூடாது. இவன் வந்தா ப்ராப்ளம் அப்படின்ற அந்த இன்டென்ட்டை காட்டினாங்கன்னா, அந்த ஒரு அந்த உண்மையான அந்த முயற்சியை காட்டினாங்கன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்துப்பாங்க. டிஎம்கே தனியா நிக்கும். அது அந்த டிஎம்கேல இருக்கும்போது அங்க காங்கிரஸ் கண்டிப்பா வெளில வராது. அப்போ அந்த திருமாவளவன் போன்ற கம்யூனிஸ்ட் வந்து கண்டிப்பா அது வந்து 25 கோடியா 30 கோடியான்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க ரூம் போட்டு. அது தனியா விட்டுருங்க. திருமாவளவனுடைய கோஷ்டி மட்டும் தான் தனியா இருக்கும். அது எப்படி அ இப்படி போகுதா, அப்படி போகுதான்னு நமக்கு தெரியாது. இது நடக்கல அப்படின்ற பட்சத்துல இங்கேயும் அபாயம் இருக்கு. இங்க இந்த பிஎம்கேவ வி கேனாட் டிபெண்ட். சோ அவங்க வந்து எங்க ஆதாயம் இருக்கோ அங்க போயிடுவாங்க. இப்ப ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி வச்சாங்க. விஜயோடையும் அதோம்னா பிஎம்கே வந்து இந்த கூட்டணி பிஜேபில இருந்து வெளில வந்துட்டு அங்க போய் ஜாயின் பண்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கு. சோ அட் எனி கேஸ் பிஜேபி ஸ்ட்ராங் பிஜேபி தான் ஸ்ட்ராங். இந்த இந்த ஏடிஎம்கே தவிர்த்து பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி இப்போ 2024 எலெக்ஷன்ல அவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன கட்சிகள் தான். பிஜேபி மட்டும்தான் ஒரு பெரிய கட்சி. பாமக கூட ஒரு பெரிய ஒரு அப்படியே புரட்டி போடுற அளவுக்கு ஓட் ஷேர்லாம் அங்கங்க ஒவ்வொரு தொகுதியில இருந்து எல்லா ஓட்டையும் கவுண்ட் பண்ணிட்டு ஓட் ஷேர்ல வேணா ஒரு 2% 3% இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அது அந்தந்த தொகுதியில வின்னபிள் ஓட் ஷேரா இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. பிஎம்கே இருந்தா நான் வின் பண்ணிருப்பேன், பிஎம்கே இல்லனா தோத்துட்டேன் அப்படி எல்லாம் எதுவுமே வராது. எந்த கான்ஸ்டிடன்சி அந்த மாதிரி கிடையாது. டிசைடிங் ஓட்ஸ் ஆர் ஃபியூ கான்ஸ்டிடன்சி தவிர்த்து. சோ அதனால பிஎம்கே வந்து நம்ப முடியாது. அப்ப இங்க இருக்கிறது ஃபுல்லாவே வந்து பிஜேபி, இங்க இருக்கிறது ஃபுல்லாவே ஏடிஎம்கே. ஐ திங்க் தலைவர்கள் டிசைட் பண்ணுவாங்க வாட் இஸ் பெஸ்ட் அப்படின்றது. என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஹஸ் டேக்கன் அ ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட் 3 இயர்ஸ் வித் அண்ணாமலை தலைவரா ஆக்கிட்டு அவர் வழியில ஒரு தெளிவான ஒரு அரசியல் பார்வை. இப்படிதான் நான் பண்ண போறேன். எனக்கு திராவிட கட்சிகள் தேவையில்லை. எனக்கு ஆட்சி அதிகாரம் தேவையில்லை. அட்லீஸ்ட் கூடுமான வரைக்கும் நான் ஆப்போசிஷன் கட்சியில வந்து உட்காருவேன். அதுக்கப்புறம் கூட்டணியில உட்காருவேன். அதுக்கப்புறம் நான் ஆட்சி பிடிப்பேன்ற அந்த ஒரு ஆர்கானிக்கா இருந்தாங்கன்னா, எப்படி ஒரிசால பண்ணாங்களோ, எப்படி மத்த ஸ்டேட்ஸ்ல பண்ணாங்களோ, அந்த மாதிரி ஆர்கானிக்கா இருந்ததுன்னா, வி ஹேவ் டைம். அண்ட் அண்ணாமலை ஹேஸ் டைம் அண்ட் பீப்புள் ஹேவ் தட் பொறுமை இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஷுட் ரிமைன் ஸ்ட்ராங். இல்லாட்டி பிஜேபி 10ஓட 1 11 போயிடும். இது வரைக்கும் பேசினது எல்லாமே வந்து பொய்ன்னு ஆயிடும். இது நரேந்திர மோடியோட இமேஜும் அமித்ஷாவோட இமேஜ் சென்ட்ரல் பிஜேபி இமேஜையும் பாதிக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் இருக்கு இங்க. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுன்னு வேற சொல்லுவாங்க. பார்ப்போம் எந்த மாதிரியான கூட்டணிகள் அமைய போகுது. ஆனா பாஜக சொல்ற மாதிரி 5 முனை கூட்டணி 5 முனை போட்டியை வந்து வரவேற்றுட்டே இருக்காரு. சொல்ற மாதிரி பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த்.